நமச்சிவாய வாழ்க. குழந்தைகளா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். ஒரு சண்டை காட்சி, சினிமாலாம் சண்டை காட்சி வந்து அப்படி லைச்சு பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி இங்கே நம்ம கதையின் நாயகி, திருவிளையாட புராணத்தின் நாயகி அன்னை தடாதகை பிராட்டியார் என்கின்ற மீனாட்சி நந்தியோடும் சிவகணங்களோடும் நேற்று இரவுல இருந்து சண்டை, சரியான சண்டை, அடி பின்னிட்டாங்க எல்லாம். அடி தாங்க முடியாமல் நந்தி தேவரும் சிவகணங்களும் தோற்று போய் நேராக ஓடி சிறுமாடத்து நின்று, பெருமானே, அன்னை உமையவளுக்கு நிகரான ஒரு பெண் இங்கே வந்திருக்கின்றாள். இவள் எங்களையெல்லாம் புறமுதுகிட்டு ஓடி வந்து உங்களை பார்க்கும்படி, உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லும்படி அடித்து துவைத்து உதைத்து அனுப்பியுள்ளார். பெருமானே என்று அவர் முன் கவலையோடு முறையிடுகிறார்கள். எல்லாம் நம்மால் பண்ணுற வேலை தானே. அணுவன்றி அவனன்றி அணுவும் அசையாதும்பாங்க. சிவனன்றி எந்த செயலும் நிகழாது. இவரே பிள்ளையும் கிள்ளி விட்டு இவரே தொட்டலையும் ஆட்டுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் நம்ம சிவபெருமான். அவர் அப்படித்தானே. கம்மியாக படித்து மார்க்கு குறைவாக எடுத்து அப்புறம் நல்லா உதவாங்க வச்சுட்டு அப்புறம் நல்ல மார்க் எடுக்க வைப்பார். அது ஃபஸ்ட்டே நல்ல மார்க் எடுக்க வச்சிருக்கலாம்ல. இமைப்பொழுதும் நீங்காத நமக்குள் இருக்கும் வந்த சிவருமான். அதுபோல் இங்கே நம்முடைய அனைத்தும் அறிந்த நம்முடைய சிவருமான் தன்னுடைய பரிவாரங்களுடன் அன்னை மீனாட்சி தடாதகை பிராட்டியார் முன்னால் வந்து நிற்கிறார். பரந்த ஒளி வீசும் ஜடைமுடி. தலைவருக்கு சடாமுடி, பாவம், சாமிக்கு அப்பா அம்மா இல்லை, அதனால் தலை சீவி வாரி வழிபட்டு அதுக்கெல்லாம் ஆள் இல்லை, பாவம் இல்லை. என்ன ஜடைய செமட்டையான சடைமுடி, சிவந்த கண்கள், நெற்றியில் திருநீர், அப்படியே ஒரு குறப்பார்வை பார்த்துட்ருப்பார். தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்களா, அப்படி ஒரு கண் அப்படி அரை கண்ணில் பார்த்துட்ருப்பார் இல்லை. அப்படி ஒரு பார்வையோடு உதட்டில் அப்படியே சிறு குறுஞ்சிரிப்பு, குறுஞ்சிரிப்பு, உதடு விரிந்த குனித்த புருவமும், நாம் படித்தோம் இல்லையா தேவாரத்தில், கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும்பாங்க. அப்படி செவன்னு சிவந்த கோவைப்பழம் போன்ற உதடுகள் எழில் நளினமான சிரிப்போடு வந்து அப்படியே என்ன பண்ணுறாரு, தடாதகை பிராட்டியாரை பார்க்குறாரு. அவ்வளோதான். நம்மால் பார்த்த பின்னா யார் போய் சண்டை விடுவாங்க? இந்த அம்மாவுடைய 3 மார்பகங்களில் ஒன்று மறைந்தது. உடனடியாக மீனாட்சிக்கு பெண்மைக்குரிய நாணம், அடம், அச்சம், வெட்கமெல்லாம் வந்து தலை குனிஞ்சு அப்படி நிற்கிறாங்க. அது எப்படி, அது என்ன அப்படிங்கிறீங்களா? நம்ம மதுரையில் கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த மணப்பெண் மீனாட்சி இருக்கா இல்லையா, அவரை அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு இப்படின்னு தலை குனிஞ்சிட்டு நின்றுருப்பா. நம்மளுடைய மாப்பிள்ளை மாதிரி கெத்தாக நிற்பார் இல்லை. அப்படி நம்மளால் கெத்தாக நிற்க சாமி அம்பாள் வந்து மீனாட்சி ஏதோ அப்படின்னு தலை குனிஞ்சிட்டு வெக்கப்பட்டு இருக்கா. அங்கிருந்து அவளால் அதுக்கு மேலே சண்டை போட முடியல. நம்மளால் பார்த்த பின்னால் அன்பே வடிவான ஒன்றி அன்பே வடிவான அப்பா அம்மா கிட்ட சண்டை போட முடியும் இல்லை, அன்பே வடிவான கணவனோ மனைவியோ சண்டையிட்டு கொள்வார்களா? என்ன, அந்த அம்மாவால் ஒன்றும் பேச முடியல. அவளுக்கு ஒரு அமைச்சர் இருந்தாங்க, அவளுக்கு சுமதின்னு பேர். அந்த அம்மா கிட்ட சண்டையெல்லாம் போதும், மதுரைக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அது கூட சொல்ல வர முடியல, அப்படி மயங்கிட்டா நம்மளால் அழகில மீனாட்சி. அவர் அங்கேருந்து மதுரை வந்துட்டாங்க. எல்லாரும் வந்த உடனே காஞ்சனமாலையிடம் நடந்ததை கூறுகிறார்கள். அந்த மீனாட்சி தோன்றிய பொழுது அசரீரி ஆகாயத்தில் ஒலித்ததல்லவா, சிறுமானே தடாதகதின் கணவன் ஆவார் என்று கூறியதல்லவா. அதுபோல இங்கே போய் பொண்ணெல்லாம் பார்த்து, மாப்பிள்ளை வீடெல்லாம் பார்த்து, கை நனைச்சி சாப்பிட்டு எல்லோரும் திருமணம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. மணமகன் வந்து தான் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும். இப்போல்லாம் பெண்ணு போய் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டு கூட்டி போயிடுது. ஆனால் நம்ம மீனாட்சி கதையில் அப்படி இல்லை. இங்கே வந்து மீனாட்சியை சாமி திருமால் முதல்களை அழைத்து பெண் கேட்க முறைப்படி அணைத்து முனிவர்கள் எல்லாம் சூழ வந்து
நிச்சயதார்த்தம் செய்து திருமண ஏற்பாடெல்லாம் மிக சிறப்பாக நடந்திருக்கு. திருமணத்திற்கு திருமால், பிரம்மா, இந்திரன், தேவர்கள், முனிவர்கள் அவ்வளோதான், எல்லாம் வந்துட்டாங்க. நம்முடைய மதுரை மட்டுமல்ல, பாண்டிய நாடே அவரவர்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி வீடு வீடுக்கு வாழைமரம் கட்டி, மாயிலை தோரணம் கட்டி, வீடு மெழுகி பூசி, வாயிலில் பெரிய கோலங்கள் போட்டு, இன்னைக்கு மதுரையில் மீனாட்சி திருமணத்தன்னைக்கு என்ன அமர்க்களம் பண்ணுறோம். அன்னைக்கு எப்படி இருந்திருக்கான், அப்படி ஒரு அளவற்ற மகிழ்ச்சி, எங்கும் மகிழ்ச்சி, எல்லாரிடத்தும் மகிழ்ச்சி, நகர மக்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. சிறுமானே நம்ம மீனாட்சிக்கு மாப்பிள்ளையா வராராமே அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. 4 வீதிகளும் அலங்கரிக்கப்பட்டன. அருமையான மா வாழை தெங்கு பாக்குன்னு ஒரே எங்கே பாராலும் தோரணம் தான், விழா கோலம்தான். இப்படி இருக்கக்குள்ளே திருமணத்திற்குரிய நேரம் வந்தது. மாப்பிள்ளை அழைப்பு தொடங்கியது. ஒரு பக்கம் முரசங்கள் ஒலிக்கின்றன, ஒரு பக்கம் சங்கங்கள் முழங்குகின்றன. தேவர்கள் பூமாரி பொழிய சேருமான் நகரத்திலே திருவீதி விழா மாப்பிள்ளை அழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே சிவருமானுடைய சிவந்த அழகையும் இவர் என்ன பண்ணார், நம்மால் அங்கே நமக்கு முன்னால் வரப்போ ஜடாமுடி, பிறை, மண்டையோடு, கழுத்தில் எலும்பு மாலை, பாம்பெல்லாம் வச்சுட்டு வருவார் இல்லையா நம்மால். அப்படித்தானே நம்ம பார்க்குற இடத்துலலாம் பெருமான் இருக்கார். ஆனால் மதுரைக்கு வரும் பொழுது அப்படியே ஜடைமுடி கோதி முடித்து, அதில் கிரீடமெல்லாம் வச்சு, அப்படியே நிறைய நகைகள்லாம் அணிந்து, பட்டு பீதாம்பரத்தால் உடைகள் அணிந்து, சோமசுந்தர பாண்டியனாக சுந்தரரா அழகாக அப்படி வரார். பார்த்த உடனே என்னாச்சு, ஐயோ, பொறாமை பிடித்த பெண்கள், ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்களாம், மீனாட்சி பிடிக்காத ஆட்கள்லாம், இந்த கருப்பிக்கு இவ்வளோ சிவந்த மாப்பிள்ளையா, அந்த கருவாச்சிக்கு எப்படியோ போய் இவ்வளோ பெரிய மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு வந்தா, இவ்வளோ அழகான மாப்பிள்ளை இந்த தடாதகைக்கு. அப்படி நமக்கு இப்படி ஒரு கணவன் இருந்தால் எவ்வளவு நல்லாக இருக்கும் அப்படின்லாம் எல்லாரும் சாமி மேலே ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை போய் யாரோ ஒருத்தர் மீனாட்சிகிட்ட சொல்லிட்டாங்க, அம்மா, உங்கள் வீட்டுக்காருடைய அழகை பார்த்து இந்த நகரத்திற்கு பெண்கள் எல்லாம் இவர் நம் கணவராக அமைந்தால் பரவாயில்லையே என்று இயங்குகிறார்கள் தாயே. இதெல்லாம் ரொம்ப உங்கள் அந்த இறைவன் சிவருமான் பண்ணுற அந்த விளையாட்டு தாங்க முடியல. எனக்கும் கூட அவரை பார்த்தால் அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு எண்ணம் வருகிறதுன்னு ஒரு சேடி பெண் சொல்லிட்டா. அவ்வளோதான். அன்னை மீனாட்சி கொஞ்சம் மனம் கலங்கி, ஐயோ, என்ன இருந்தாலும் இப்படி பண்ணுறாரு நம்ம அப்படி நினைத்ததுமே சாமி என்ன பண்ணாராம், மீனாட்சி கண்ணுக்கு அந்த சுந்தரபாண்டியனா தெரிகிறாரு. மற்றவங்களுக்கெல்லாம் தலையில் மண்டையோடு, கழுத்தில் மண்டையோட்டு மாலை, ஜடா முடி, யானை தோல், புலித்தோல்லாம் கட்டிக்கிட்டு காட்டு மிராண்டி ஆட்டம். காட்டு மிராண்டி தானே யானை தோல் புலித்தோல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்படி கட்டிக்கிட்டு இந்தால் ஒரு மார்க்கமாக வராரு. அப்படியே நெத்திலாம் மேலெல்லாம் திருநீர் அடிச்சுட்டு ஒரு கபாலி மாதிரி வராருன்னு வச்சுக்கவே. பார்த்த பெண்கள்லாம் உடனே என்ன பண்ணுறாங்க, ஐயையோ, இந்த பிசாசு போல ஒருத்தனுக்கா நம்ம தடாதகை வாழ்க்கைப்படுறா, இந்த காஞ்சன மாலைக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம், தன் பிள்ளை விரும்பினாள் என்பதற்காக இந்த கொடூரமானவனுக்கா பிள்ளையை திருமணம் செய்து வைப்பது என்று நகரமாந்தர் ஒவ்வொருவரும் தோன்றிய வழக்கில் பேசிக்கொள்கிறார்கள். மணமண்டபத்தை அடைகின்றார் நம்முடைய பெருமான். அங்கே இவர் போய் அமர்ந்ததும் தடாதகை வராங்க, பக்கத்தில் அமர்ந்திருக்காங்க. என்ன அவ்வளோ நம்ம மணப்பெண்ணா நம்மளே கருப்பியெல்லாம் செவப்பி ஆக்கிடும் இல்லையா, மேக்கப் எல்லாம் போட்டு உதட்டுக்கெல்லாம் சாயம் பூசி எதோ பண்ணுறது போல் அந்த காலத்தில் மஞ்சள் கிஞ்செல்லாம் பூசி அம்மா ஒரு கலர் பண்ணி, யார மீனாட்சி தான் அவருக்கு இணையான அழகோடு உட்கார வைக்கிறாங்க. நம்ம பிள்ளை என்னைக்கு இருந்தாலும் ரொம்ப அழகிதான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த சொக்கருங்கிற அந்த ஆள் முன்னாலே இவருடைய அழகு எடுபடலை. இருந்தாலும் கூட
இவ்வளோ அழகானவராக எனக்கு கணவர்னு தலை குனிந்தாலும் மீனாட்சி. அப்புறம் இருக்கக்குள்ள எல்லாரும் திருமணச் சடங்குகள்லாம் நிறைவேறின. பிரம்மா வந்து யாகம் செய்கிறார். தாய் மாமன் தானே, அண்ணன் தானே வந்து பெண்ணை கைபிடிச்சு கொடுக்கணும். இந்த பிள்ளைக்கு தான் அண்ணன் கிடையாது. அதனால் திருமாலே அண்ணனாக இருந்து, யார் அழகர் தான், கூடல் அழகர்னு மதுரையில் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, பெரியார் நிலையத்துக்கிட்ட. அவர் தான் வந்து இவருக்கு அந்த தாரை வார்த்து கள்ளழகர் வர லேட்டானதுனால இவர் கூடல் அழகர் வந்து இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்ததா ஒரு செவிவழி வரலாறு உண்டு. அப்போ நம்முடைய திருமாங்கல்யத்தை எடுத்து தர திருமாங்கல்ய நாணை நம்முடைய மீனாட்சிக்கு இறைவன் சோமசுந்தர கடவுள் சொக்கநாதர் அணிவிக்கிறார், சூட்டுகிறார். இதில் ஒரு அற்புதமான நிகழ்வு என்னன்னா, அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நம்ம மதுரையில் இந்த நகர மாந்தர் இதை தான் செய்கிறாங்க. என்ன, மீனாட்சி திருமண கல்யாணத்துக்கு போனீங்களா, கல்யாணத்தில் உள்ள நுழையும் பொழுதே எல்லாருக்கும் திருமாங்கல்ய கயிறு, சரடு, பிளேடு, கத்திரிக்கோல்லாம் கொடுப்பாங்க. என்ன, சொக்கநாதர் வந்து மணவரையில் அமர்ந்து சடங்குகள் தொடங்கிய உடனே தாய்மார்கள்லாம் ரெடியாக இருப்பாங்க. தாலியெல்லாம் கோத்து கையில் ரெடியாக வச்சுருப்பாங்க, தயாராக இருப்பாங்க. அப்புறம் சொக்கநாதர் மீனாட்சிக்கு தாலி அணிவிக்கக்கூடிய கணத்தில் எல்லோரும் தாலி மாற்றிக்கொள்வார்கள். உலகில் எங்கும் இல்லாத அற்புதமான ஒரு நிகழ்வு மதுரையில் மட்டும். நகரமாந்தர்கள் அனைவரும் இன்றும் தந்தை மீனாட்சியின் அன்னை மீனாட்சியை போல தங்கள் இல்லத்திலே அருளாட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்கள் சோமசுந்தரி போல அமைதியாக இருப்பாங்க மதுரையில். என்ன, சொக்கனார் ஏதாவது அழட்டிக்கிறாரா என்ன? ஒரு முறை 1991 நினைக்கிறேன், மதுரைக்கு திருக்கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். போயிருந்தேன் நான் கண்ணு. மீனாட்சி அப்படியே தங்க பாவாடையெல்லாம் போட்டு சரியான கெத்தாக இருந்தான். மூலவர்கிட்ட போய் பார்த்தா மூலவர் ஒரு பழைய வேட்டி ஒன்று நினைக்கிறேன், ஒரு சாதாரண வேட்டி கட்டிட்டு கிரீடெல்லாம் போட்டு பாவமாக இருந்தாரா. அப்போ அங்கே இருந்த பேஸ்கார், எனக்கு நண்பர்கள் அங்கே சில பேஸ்கார்லாம் இருந்தாங்க, பாலுச்சாமி, இன்னும் 2-3 ஐயாலாம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய், என்னதான் சொக்கநாதர் வீட்டு மாப்பிள்ளையாக வந்தாலும் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல வேட்டி கூட கொடுக்க மாட்டீங்களா என்ன அப்படின்னு. அப்போ இருந்த அந்த பேஸ்கார் வந்து, நீங்கள் தான் எடுத்து கொடுக்கறதுன்னாங்க. போய் பெருமானுக்கு ஒரு நல்ல வேட்டியை எடுத்து கொடுத்துட்டு, அப்புறம் அந்த செய்தி அந்த அரங்காவலர் குழு சிதம்பரம் செட்டியார் யாரோ சம்மன் அவங்களுக்கெல்லாம் போய், இன்றைக்கி திருக்கல்யாணத்து இன்னைக்கு பெரும்பாலும் சாமி புத்தாடை அணிகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நிகழ்வுக்கு பிறகு திருக்கல்யாணத்துக்கு எளியன் வந்து பெருமானை தரிசிக்கக்கூடிய தமம் இல்லாமல் போயிடுச்சு கடந்த 20 ஆண்டுகளாக. அப்போ என்னாச்சு, அரசகுமாரியை நம்முடைய சோமசுந்தர கடவுள் வழிபாடு செய்கிறார். வழிபாடு செய்த பிறகு வழிபாடாக செஞ்சார். ஆமாம் கண்ணு, பெண்ணை பாதமெல்லாம் தொட்டு அந்த அம்மிக்கெல்லாம் வச்சு அருந்ததி பார்த்து அதெல்லாம் சாமி அப்புறம் காலில் விழுந்து கும்பிட்ற மாதிரி தானே. என்னன்னாலும் நம்ம பிள்ளை யார், ராணி இல்லை, இந்த ஏதோ 4 மாடு வச்சுட்டு கைலாசத்தில் அம்போன்னு உட்கார்ந்துட்டு இருந்தவர் தானே. என்ன, அப்புறம் மீனாட்சி கல்யாணம் முடிந்தது. அதன் பிறகு இறைவன் சோமசுந்தர பாண்டியன் என்ற பெயரோடு பாண்டிய நாட்டிற்கு அரசராகிறார். உலகில் உள்ள அரசர்கள் எல்லாம் உலகை காக்கும் பொருட்டு சிவ வழிபாடு செய்து வருபவர்கள் என்பது பண்டைய வரலாற்று சான்று. சிவபூஜை செய்பவர்களே அரசராக இருந்தார்கள், ஏனெனில் அவர்களே எல்லோரிடத்தும் அன்பு காட்டுவார்கள் என்பதால். அதுபோல மதுரைக்கு அரசரான பிறகு சோமசுந்தர பாண்டியன் என்ற திருநாமம் கொண்ட நம்முடைய சொக்கநாத பெருமான் ஒரு அரசனும் வழிபாடு செய்யலை. அதுக்காக நம்முடைய மதுரையிலே நடுவூரில் ஒரு சிவலிங்கமூர்த்தி ஏற்படுத்தி பூஜை செய்கிறார். இன்றைக்கும் அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலில் சாமி பேர் இம்மையில் நன்மை தருவார். நாளைக்கெல்லாம் கிடையாது, இன்னைக்கே இப்போவே அருள் நன்மை தரக்கூடியவர் என்று அவருக்கு பெயர்.
இப்படி போய் சிவ பூஜையெல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியாக தெய்வீக திருமணம் எல்லாம் நிறைவு பெற்று வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உணவளித்து இறைவன் சிவலிங்க வழிபாடு நாம் செய்வது அவசியமானது என்பதை உணர்த்த அவரே இம்மையில் நன்மை தருவார் என்ற சிவலிங்கமூர்த்தி உருவாக்கி பூஜை செய்யும் வழக்கத்தை ஏற்படுத்தினார். இந்த சிவலிங்க வழிபாடை அவர் ஏன் செய்தார் என்றால், எல்லா மனிதர்களும் சிவனை வழிபட வேண்டும் என்று நம்மெல்லாம் உணர்வதற்காக. என்ன, இறைவன் ஆட்சி செய்த நாள் மதுரையில் இன்றும் நமக்கெல்லாம் தெரிய, கோயிலில் சித்திரை மாதத்தில் அம்மனுக்கு பட்டாபிஷேகம், கல்யாணத்துக்கு முன்னே அம்மனுக்கு பட்டாபிஷேகம் செய்வாங்க. அடுத்து ஆவணி மாதத்தில் இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா, இந்த மாதத்தில் சாமிக்கு பட்டாபிஷேகம் செய்வார்கள். 2 முறை பட்டாபிஷேகம் பண்டைய காலத்தில் பெண் அரசு இருந்ததை நமக்கு அறிவிக்கிறது. ஆகவே நம்முடைய நாடு பாண்டிய நாடு, பாண்டிய நாடு பழம்பெரும் நாடு, தெய்வநல் நாடு. இந்த மதுரைக்கு சிவபுரம் பழம்பதி என்று பல பெயர்கள் இருக்கின்றன. இதிலே நிறைய மாணிக்க வாசகர் கூட திருவாசகம் படிக்குள்ள நம்மளாம் மதுரைக்கு அரசி அப்படிலாம் வரும். அதனால் நிறைய மதுரை அரண்மனை, சாமிகள் தன்னைத்தானே பூஜித்த இடம் எதுனா, மதுரையில் அரண்மனையாக இருந்ததும் சாமி தன்னைத்தானே பூஜித்து கொண்ட இடம் எதுனா, இம்மையிலும் நன்மை தருவார், இம்மையில் நன்மை தருவார் திருக்கோயில். கருவறை மூர்த்திக்கு பின்னால் சாமியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் நாம் தரிசிக்கலாம். அவ்வளவு சிறப்புடையது. இப்படி நடந்ததா, இப்படியே காலம் போய்கிட்டு இருந்தது. அம்மையப்பர் திருமண திருவிளையாடல் காண வந்திருந்த அனைத்து முனிவர்களும் தேவர்களும் பிறநாட்டு அரசர்களும் நிம்மதியாக 1 மாதம் தங்கி இருந்து இறைவனை வழிபட்டு எல்லோரும் நேராக மகிழ்ந்திருக்கிறார்கள், ஒருவருடன் கலந்து ஆலோசித்து கொண்டு. அப்பொழுது மாப்பிள்ளையான சிவருமான் வந்து எல்லோரும் வாருங்கள் உணவருந்தலாம் என்று அழைக்கின்றார். அப்போது தேவமுனிவர்கள் உணர்வுகளை உணர்ந்த வியாக்கரபாத முனிவரும் பதஞ்சலியும் பெருமானிடத்து ஒரு விண்ணப்பம் செய்கிறார்கள், ஒரு வேண்டுதல் வைக்கிறார்கள். ஐயனே, இவங்கெல்லாம் எப்படின்னா, இந்த தேவர் முனிவர் பதஞ்சலி வியாக்கரபாதெல்லாம் தினமும் பெருமான் நடனம் ஆடி காணாமல் கையிலையில் உணவே சாப்பிட்றது கிடையாது. இவங்க எப்பவும் நம்ம எப்படி டிவி பார்த்துட்டு அப்புறம் சோறு திங்கிறோமோ அதுபோல் பெருமானின் நடனத்தை பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. இதை போய் சிவருமானிடத்து கூறுகிறார்கள். உடனே சிவருமான் அவர்களிடம் சொல்கிறார், முனிவர்களே, உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இந்திர விமானத்தின் கீழ்ப்பக்கம் மாணிக்க பீடம் தோன்றச் செய்து இறைவன் திருநடனம் அருளுகிறார். தேவர்களும் முனிவர்களும் இசைக்கருவிகளை வாசித்தனர். இவ்வாறாக வெள்ளியம்பல திருக்கூத்து நடைபெற்றது. இந்த நடனத்தை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுது இறைவன் முனிவரிடம் உங்களுக்கு கல்யாண பரிசாக எதை விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது முனிவர்கள், ஐயனே, பெருமானே, தந்தையே, தாங்கள் இந்த கல்யாண இந்த எங்களுக்கு நடனம் அடித்த இந்த திருக்கோலத்தோடு இந்த வெள்ளி அம்பலத்திலே என்றும் நடனம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். சேருமானியரிடம், இந்த பாண்டிய நாடு செய்த தவப்பயன் காரணமாக நீங்கள் விரும்பியது நிறைவேறும் என்று கூறார். பிறகு யாருக்கு என்ன வரமோ அதெல்லாம் கொடுத்துட்டு சாமி அரசாட்சி செய்ய சொல்ல அவர் வீடு போனாங்க. மணி 8:32 ஆச்சு. நம்மளும் நம்ம வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு. இப்படி வீட்டுக்கு போகலான்னு கிளம்பினப்ப அம்மையப்ப திருமண விழாவிற்கு நிறைய உணவு சமைச்சிட்டாங்க. திருமணத்தை திருமணத்தை எல்லாரும் சாப்பிட்டும் கூட மலையாக உணவு குழம்பு எதுவுமே குறையல, குமிஞ்சி கிடக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த காஞ்சன மாலை போய் அன்னை மீனாட்சி தடாதகையிடம்
இந்த மாதிரி நிறைய சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு, இதெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இதை சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்ணுன்னாரு. அன்னை மீனாட்சி போனால் சாமியை பார்த்தாங்க. சாமி சிரிச்சுட்டு என்ன உணவு மிச்சமாகிடுச்சான்னு கேட்டார். இல்லை, இந்த ஆள் பண்ணுற வேலை தானே. ஆமாங்க சாமி, நிறைய உணவு மிச்சம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அவ்வளோதானே, நான் இவனை அனுப்பிச்சி வைக்கிறேன். பக்கத்தில் குண்டோதரன் ஒருத்தன் கூலையாக நின்றுருந்தான். இவனை அனுப்பிச்சி வைக்கிறேன், இவன் சாப்பிட்ருவான் அப்படிங்கிறாங்க. மீனாட்சிக்கு கொஞ்சம் மனசில் குழப்பம். ஏடா மலையளவு சோறு இருக்குது, இவன் வெண்டைக்காய் உயரம்தான் இருக்கான், என்ன ஒரு கத்திரிக்காய் அளவு கூட இவனுடைய உயரமும் உடம்பு இல்லை, வயிறு மட்டும்தான் பெருசாக இருக்குது, இவன் எப்படி இத்தனை சோறு இந்த ஒரு ஆள் எப்படி சாப்பிட முடியும்னு நினைக்கிறார். உடனே சாமி சிரிச்சுக்கிட்டு, தடாதகை, முதலில் இவனுக்கு உணவளியுங்கள், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறார். அனுப்புகிறப்ப குண்டோதரன் வயிற்றுல ரொம்ப பேய் பசியை உருவாக்கிட்டார். பசி தீ, சோறு சோறுன்னு ஓடுறான் குண்டோதரன் முன்னால். எங்கே சாப்பிட்றதுக்கு, உங்களுக்கும் பசி எடுக்குதில்ல, போய் சாப்பிட்டு தூங்குங்க. இந்த குண்டோதரன் போய் அந்த மிச்சம் இந்த மலையளவு சோறு, கடல் அளவு குழம்பு, பொரியல், கூட்டு, இது பாயாசம், லட்டு இதெல்லாம் என்ன பண்ணான்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். நாளை தொடர்வோம். குண்டோதரனோடு எனக்கும் பசி எடுக்கிறது, எனக்கும் வடவைத்தீயை வைத்து விட்டாரே என்னவோ, வாங்க சாப்பிடலாம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.